இராமாயண இதிகாசத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பெருமையை சொல்லும் சுந்தரகாண்ட பாராயணத்தை சுருக்கமாக எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வாங்க. சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தால் பல கோடி நன்மை உண்டு. ஸ்ரீராம ஜெயம். சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவாய், சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தில் கொள்வாய். கண்டேன் சீதையை என்று காகுத்தனிடம் சொன்ன கருணைமிகு ராமபக்தன் ஆஞ்சநேயர் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான். ராம பாணம் போல் இரட்சகர் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான். அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே. வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் கூடி நின்று பூமாரி பொழிந்தனரே. மைனாக பர்வதம் மாருதியை உபசரித்து மகிழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கொண்டு சிம்மிகையை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சென்றான். இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான். சிம் சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான். ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க. கணையாளி கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணி பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அளித்து அனைவரையும் ஒழித்தான். பிரம்மாஸ்திரத்தினால் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபி ராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாளுக்கென்றான். வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர். அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமனும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டான். ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயர் தாவி வந்தான். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான். ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றான். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணி அளித்தான். மனம் மகிழ மாருதியை மார்போடு அணைத்து ராமர் மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமனும் லக்வணனும் உடன் வர புறப்பட்டார். அழித்திட்டான் ராவணனை, ஒழித்திட்டான் அதர்மத்தை. அன்னை சீதா பிராட்டியை சிறை மீட்டு அடைந்திட்டான். அயோத்தி சென்று ஸ்ரீராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார். அவனை சரணடைந்தோருக்கு அவன் அருள் என்றென்றும் உண்டு. எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிரம்மேல் கரம் குவித்து மலைபோல் கண்ணீர் சொரிந்து ஆனந்தத்தில்